ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் எஸ்எம்பிஎஸ் அண்ட் கேபினட்டோட வயரை எப்படி மதர் போர்டில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஃபேன், ஹார்ட் டிஸ்க் அண்ட் சாட்டா எஸ்எஸ்டியோட வயரெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுனோ, வயரை எப்படி ஜிப் டை போட்டு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறதுங்கிறதையும் பார்ப்போம். வயர் மேனேஜ்மெண்ட்டில் என்ன இருக்குது, ஜஸ்ட் ஜிப் டை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண வேண்டியதான்னு கேட்டிங்கன்னா, ஜிப் டையை தப்பான இடத்துல போடும்போது சில வயர் டேமேஜ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறத வீடியோவுக்கு நடுவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் எந்த கேபினெட்டை வச்சு தான் பிசியை பில்ட் பண்ண போகிறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்க்கலனாலும் பரவாயில்ல, ஃபைனல் அவுட்புட்டை மட்டுமாவது பார்த்துருங்க, வயரை டேமேஜ் பண்ணிடாதீங்க. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் எல்லா வயரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். இப்போது கேபினெட்டுக்கு உள்ளார நிறையா ஒயர் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒயர் அதிகமாக இருக்கிறதுனால ஏர் ஃப்ளோ பாதிக்கப்பட்டு சில காம்பனண்ட்லாம் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா ஒயரையுமே இந்தாண்ட சைட்லேருந்து அழுத்தி விட்டு ஆப்போசிட் சைடில் அந்த ஒயரெல்லாம் பிடிச்சி இழுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கேபினெட் பார்க்க நீட்டாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு அழுத்தி விட்டு ஆப்போசிட் சைடில் இழுத்துக்குங்க. முக்கியமாக அந்த மதர் போர்டோட பவர் பின் அதை இருந்துட்டு டேரெக்டாக இழுத்திங்கனாலாம் வராது, டேமேஜ் ஆகிட போகுது. இந்தாண்ட சைட்லேருந்து லைட்டாக அழுத்தி கொடுத்து அந்தாண்ட சைட்லேருந்து பிடிச்சி இழுத்துக்குங்க. இப்போ கேபினெட்டை திரும்பினீங்கன்னா அந்த மாதிரி தான் ஒயர் நிறையா இருக்கும். இதை ப்ராப்பராக ஒரு மூலையிலேருந்து ஜிப் டை பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு கேபினெட்டோட டாப் சைட்லேருந்து வர USB 2 HD ஆடியோ, ஃப்ரண்ட் பேனல் அண்ட் CPU ஃபேன் ஒயரெல்லாம் நாலுத்தையும் ஒன்றா சேர்த்து கேபினெட்டோட இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இரும்பு கம்பி இருந்து நெளிச்சு விட்ட மாதிரி இருக்குங்களா, அதுலேருந்து ஜிப்டையை விட்டு ஒன்று மேலே ஒன்று ப்ராப்பராக அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் ஜிப் லாக் பண்ணுங்கள். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக் கலர் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட ஒயர் லென்த் கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் இதில் இந்த 3 ஒயரை மட்டும் தான் கனெக்ட் பண்ணுவீங்க. அந்த ஃபேன் ஒயரை அந்த சைடு எடுத்துக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னா இதுக்கு மேலே நான் எப்படி ஜிப்டையை லாக் பண்ணுறனோ அதே ஃப்ளோவில் உங்களால் சரியாக லாக் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த ஜிப்டையில் இந்த மண்டை மாதிரி இருக்க பக்கம் கீழ்ப்பக்கம் இருக்க மாதிரியும் மேலே சொரசொரன்னு இருக்க மாதிரியும் கேபினெட்டோட ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைட் போகிற மாதிரி மேலே ஜிப் லாக் பண்ணோம்ல, அந்த கம்பிக்கு நேராக இருக்கிற கம்பியில் விட்டு பாதி தூரம் மட்டும் லாக் பண்ணுங்கள். மீதி தூரம் வந்துட்டு ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தேவை. இப்போ பாதி தூரம் லாக் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க ஒயரெல்லாம் அரேஞ்ச் பண்ணோம். இதில் மொத்தம் 6 ஒயர் இருக்கும். எந்தெந்த ஒயர்னால், மேலே லாக் பண்ணும்போது ஒரு 4 ஒயர் இருந்தது. அதில் CPU ஃபேனோட ஒயர் மட்டும் லாக் பண்ண இடத்துல இருந்து மேலேயே போயிடுது. மீதி 3 ஒயரும் கீழே வந்திருக்கும். அது கூடவே USB 3 ஒயர் இருக்குல்ல, அது இருந்துட்டு இந்த கேப் வழியாக தான் நம்ம எடுத்துருந்துருப்போம். அதனால் அந்த ஒயரும் கேபினெட்டோட ஃப்ரண்ட் ஃபேனோட 2 ஒயர் வந்துட்டு இந்த இடத்துல வந்திருக்கும். எல்லாத்தையும் ஒன்று மேலே ஒன்று சேர்த்து அடுக்கி வச்சு அதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஜிப்டையை மேலே இருக்கிறதுக்கு நேராக கம்பியில் விட்டு வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல மேலேருந்து வர 6 ஒயர் கூட கீழே இன்னொரு ஒயர் ஆட் ஆகிடும். எதுனா கேபினெட்டோட ஃப்ரண்ட் சைடோட இன்னொரு ஒயர். இப்போது இந்த ஒயரில் ஒரே ஒரு பட்டை ஒயர் வந்துட்டு அது 5 ஒயராக பிரியும் இல்லை, ஃப்ரண்ட் பேனல் ஒயர். அந்த ஒயரை மட்டும் அப்படியே கீழே கொண்டு போயிட்டு திரும்ப ஒரு வளைச்சி இதுலேயே 4 ஒயர் மாதிரி அந்த 3 ஒயர் கூட அடுக்கிக்கலாம். அதுக்கு மேலே USB 3 ஒயரையும் கீழே ஃபேனோட 3 ஒயரையும் வச்சு மொத்தம் 8 ஒயர் மாதிரி வச்சு அதை லாக் பண்ணிக்கலாம். ஏன் இது இந்த இடத்துல மடித்து வச்சு லாக் பண்ண சொல்கிறேன்னா, இந்த ஃப்ரண்ட் பேனலோட ஒயர் இருந்துக்கிட்டு இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு கேப் வழியாக தான் உள்ளே போகணும். ஸோ நீங்கள் 7 ஒயரை மட்டும் வச்சு லாக் பண்ணுறீங்கன்னா அது கீழே போய்ட்டு திரும்ப வளைஞ்சி வர்றது இருந்துட்டு கொஞ்சம் ஒயர் அதிகமாக இருக்கிற மாதிரியும் தெரியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஜிப்டை போட்டால் அது பார்க்குறதும் கொஞ்சம் நீட்டாக இருக்காது. ஸோ இதிலே வளைச்சி வச்சு விட்டோம்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த ஃப்ரண்ட் பேனலோட ஒயரு எந்த கேப்பில் உள்ளே போயிருக்குன்னு தெரியுதுங்களா? இது இருந்துக்கிட்டு மேலே இருந்துட்டு வந்து கீழே ஒரு வளைச்சி திரும்ப இந்த இடத்துல லாக் பண்ணி இதுக்கு உள்ளார போயிட்டு மதர் போர்டோட இந்த லொக்கேஷனில் சொருவிருக்கும். அடுத்து USB 3 ஒயர், அந்த உருண்டையாக இருக்குல்ல அந்த ஒயரும், சாட்டா ஒயர் 2 ஒயர் இருந்துக்கிட்டு ஒன்றா சேர்ந்து பட்டையாக இருக்குல்ல அந்த ஒயரை இருந்து இந்த இடத்துல ஃப்ரீயாக விட்டுருப்பேன். ஆனால் அந்த மாதிரி ஃப்ரீயாக விடக்கூடாது. விட்டுருந்தீங்கன்னா கேபினெட்டை இருந்துட்டு க்ளோஸ் பண்ணும்போது இந்த ஒயரே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிறத ஃபைனலாக காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து மதர் போர்டோட 24 பின். இது ஒரே 24 பின் ஒயராக இருக்காது. ஒரு 4 ஒயரு 5 ஒயரு அப்படின்ற மாதிரி தனித்தனியாக இருக்கும். இந்த ஒயரை ஒன்று மேலே ஒன்றா அடுக்கிக்கிட்டு அது எங்கேருந்து வெளியில் வருதோ அதே இடத்துல பாருங்கள் 2 கம்பி இருந்துட்டு வளைஞ்சு இருக்குங்களா, அதில் 2வது கம்பியில் வச்சு நான் லாக் பண்ணிக்கிறேன். பட் நீங்கள் நம்ம 2வது ஜிப் லாக் போட்டோம்ல அந்த இடத்துல கூட வளைச்சி வச்சு லாக் பண்ணலாம். இன்னும் கூட கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பட் எனக்கு அந்த ஒயரை வளைக்க விருப்பம் இல்லை. அதே சமயம் கேபினெட்டோட ஒயரும் SMPSோட ஒயரும் தனித்தனியாக இருக்கட்டும்ட்டு நான் இந்த ஃப்ளோவில் பண்ணிக்கிறேன். இதில் கூலரோட ARGB ஒயர் வந்து இங்கே பக்கத்தில் வருது இல்லை, அதையே அதை ஆட் பண்ணாதீங்க. அதோட ஒயர் லென்த்து பத்தாது. லாக் பண்ணும்போது எப்பயும் போல் பாதி தூரம் ஜிப் லாக் இருந்துட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அதை எல்லாத்தையும் கரெக்டாக அடுக்கிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கோங்க. அந்த 24 பின்னை மேலே கனெக்ட் பண்ணதுக்கப்புறமும் கீழேயும் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துலையும் ஏற்கனவே அடுக்கின மாதிரியே ப்ராப்பராக அடுக்கிட்டு USB ஒயர், HD ஆடியோ ஒயர், CPU பவர் பின், அப்புறம் கேபினெட்டோட பேக் சைட் ஃபேன் இருக்குல்ல அது, அப்புறம் CPU கூலரோட ARGB லைட் இருக்குல்ல அந்த ஒயர் எல்லாமே இதுக்கு அடியில் இருக்க மாதிரி இது மேலே இருக்க மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு கம்பி இருக்கும். அந்த கம்பியில் கரெக்டாக பார்த்து விட்டு டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மற்ற ஒயருக்கெல்லாம் இருந்துக்கிட்டு இந்த ஜிப்டை போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா CPUவோட பவர் பின்னோட லென்த்தும் இருந்துக்கிட்டு ரொம்ப சின்னது தான், பேக் ஃபேனோட லென்த்தும் இருந்துக்கிட்டு ரொம்ப சின்னது தான்.
அதுவே ஹெச்டி ஆடியோ அப்புறம் யூஎஸ்பி 2 அதோட ஒயர் லென்த்தும் இருந்துக்கிட்டு சின்னது தான், அதை மடித்து வச்சும் கட்ட போகிறது இல்லை. ஸோ இது மொத்தத்தையும் அதுக்கு அடியில் வச்சு பண்ணிட்டோம்னா தொங்காமல் நீட்டாக இருக்கும். எல்லாத்துக்கும் ஜிப் டை பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல நெயில் கட்டராக எடுத்து ஒயர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப் டையை கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்து கேபினெட்டோட 4 ஃபேன் ஒயரையும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஃப்ரண்ட் சைட்லேருந்து 3 ஃபேனும் பேக் சைடில் ஒரு ஃபேனும் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த ஒயர் வந்துட்டு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். 4 பின் இருக்கும். அதே ஒயரோட ஆப்போசிட் சைடில் 4 கேப் இருக்கும். ஸோ ஒரு ஃபேனோட ஒயரை இன்னொரு ஃபேனோட ஒயருக்கு பின்னாடி சொருக முடியும். அப்படி 4 பின்னையும் சரியாக சொருகினதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் வரும். ஒரு ஒயர் வந்து அதில் 3 ப்ளக் பாயிண்ட் ஆட்டம் பிரியும். இதுதான் ஃபேனோட பவர் பின்னு. இந்த பின்னில் 4 கேப் இருக்கும். அந்த 4 கேப் வந்துட்டு ஃபேனோட ஒயரில் சரியாக போகிற மாதிரி பார்த்து சொருவிங்க. ஒரு டேரெக்ஷனில் மட்டும்தான் சொருக முடியும், இன்னொரு டேரெக்ஷன்லலாம் சொருக முடியாது. அதனால் இதெல்லாம் பற்றி கவலைப்பட்டுக்காதீங்க. இந்த பின்னு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இந்த வீடியோவில் சொருகிற மாதிரி சொருகிட்டு லைட்டாக இழுத்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சுன்னா விட்டுறாதீங்க. இன்னும் நல்லா ரொம்ப அழுத்தி சொருகுங்க. இதில் வந்து கேப் இருக்கக்கூடாது. நம்ம ஃபேனோட ஒயரை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று சொருகும் போது அதில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஆனால் இதில் இருந்துட்டு அந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது, பிடுங்கணும்னா வரக்கூடாது. இதில் இருக்கிற மாதிரி எந்த அளவுக்கு கேப் தெரியுதோ அந்த அந்த 2 பள்ளம் இருக்குல்ல, அது லாக் ஆகிற மாதிரி நல்லா சொருகிங்க. ஃபைனலாக பவர் பின்னை சொருகினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். 4 ஃபேனோட ஒயரையும் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று சொருவிட்டு கடைசியாக நம்ம எஸ்எம்பிஎஸ்லேருந்து வர ஃபேனோட பவர் பின்னையும் சொருகினதுக்கப்புறமா ஃபேனோட எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் இருக்குல்ல, அந்த ஒயரெல்லாம் சரியாக மடித்து அந்த ஒயர் கூடயே இருந்துட்டு ஒரு ஒயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதையே வச்சு சுற்றி கட்டினாலும் சரி, அப்படி இல்லைனா ஜிப்டையை போட்டு டைட் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி டைட் பண்ணுறங்க. நீங்கள் இந்த ஃபேனோட ஒயரை இருந்துக்கிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பவர் பின்னே கொடுத்துருக்காதீங்க. ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றுன்னு சரியாக கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி சுற்றி அதை உள்ளார வச்சுருங்க. அது இதை போட்டதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ்சில் இருந்துக்கிட்டு அதே பவர் பின்னும் இருந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதையும் ஒரு 4-5 மடி மடித்து அதே மாதிரியே அந்த ஒயரை வச்சு டைட் பண்ணிட்டு இதையும் அந்த எஸ்எம்பிஎஸ் போட்டுருவீங்க. எஸ்எம்பிஎஸ் போட்டதுக்கப்புறம் பாட்டமில் கொஞ்சம் கேப் இருக்குது, அதே கேப்பில் உள்ளார போட்டுருங்க. அடுத்து சாட்டா எஸ்எஸ்டி ஹார்ட் டிஸ்க் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாட்டா எஸ்எஸ்டி அண்ட் ஹார்ட் டிஸ்க் ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். ஒரு பவர் பின் பெருசாக இருக்கும், இன்னொன்று டேட்டா பின் சின்னதாக இருக்கும். இது நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இதை கழட்டிட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். எஸ்எம்பிஎஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஒயர் வந்து ஒரு ஒயர்லேருந்து 3 ஒயராக பிரியும். இந்த ஒயர் ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். அதோட ஓப்பனிங் இருந்துட்டு ஒரு பட்டையாக பள்ளம் இருந்துட்டு மேல் பக்கம் பாருங்கள் எல் ஷேப்பில் அந்த பள்ளம் இருக்குது. அதை மேட்ச் பண்ணுற மாதிரி நம்மளோட எஸ்எஸ்டிலேயோ இல்லை ஹார்ட் டிஸ்க்லேயோ பார்த்து சொருகணும். இந்த 3 ஒயரில் ஒரு ஒயரை எடுத்துக்கிட்டேன். இந்த எல் ஷேப்பில் பள்ளமாட்டிருக்குல்ல, இதை எடுத்துக்கிட்டு நம்மளோட சாட்டா இல்லை ஹார்ட் டிஸ்கில் பார்த்தீங்கன்னா அதில் கீழ்ப்பக்கம் பாருங்கள் எல் ஷேப்பில் மேலேருந்து கீழே வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஒரு சின்ன நாச்சு மாதிரி வெட்ட போகுதுங்களா, அந்த இடத்துல இந்த பள்ளம் இருக்கிற மாதிரி சரியாக பார்த்து இந்த வீடியோவில் எப்படி சொருகிறனோ அதே மாதிரி கேர்ஃபுல்லாக சொருவிங்க. இது கொஞ்சம் டைட்டாக இருக்கும், பார்த்து கேர்ஃபுல்லாக சொருகுங்க. அடுத்து சாட்டா எஸ்எஸ்டியோட டேட்டா பின் இந்த மாதிரி 2 ஒயர் வந்த மாதிரி ஒரு சைடு இருந்துட்டு இரும்பு இருக்க மாதிரி இருக்கும். இது இருந்து இதுவும் பவர் பின் மாதிரியே எல் ஷேப்பில் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு போய் ரைட் சைட்லேருந்து பாட்டமில் ஒரு பள்ளம் மாதிரி போகுதுங்களா, அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே நம்மளோட ஹார்ட் டிஸ்க்லேயோ இல்லை எஸ்எஸ்டிலேயோ இருக்கும். இந்த ஒயர் எங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் போன வீடியோவில் மதர் போர்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு 3வது ஓட்டோலையே விட்டு வைங்க, நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து எப்படி கனெக்ட் பண்ணுறான்னு பார்க்கலான்னு சொன்னால அதுதான். இதில் பாருங்கள் 7 மாதிரியோ இல்லை எல் ஷேப்லேயோ அந்த வளைவு இருக்குங்களா, அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே இதை சொருகணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், லாக் ஆகிடும். இதை கழட்டணும்னா மேலே இரும்பு மாதிரி இருக்குல்ல, அதை அழுத்தி பிடிச்சி தான் இழுக்கணும். அழுத்தாமல் இழுத்திங்கன்னா அது வெளில வராது. அப்புறம் ஆப்போசிட் சைடு திருப்பி எல்லா இடத்துலையும் சரியாக சொருகிட்டோமா இல்லை கேப் இருக்கான்னு பார்த்துங்க. நம்மளோட எஸ்எம்பிஎஸ்லேருந்து இன்னும் 2 ஒயர் யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஒன்று என்னென்னா சாட்டாவோட பவர் பின்னு, மொத்தம் இதில் 6 இருக்குது. ஏற்கனவே 3 பார்த்தோம், இப்போ ஒரு 3 பார்த்தோம். அது இல்லாமல் PCIe அதாவது கிராஃபிக்ஸ் கார்டோட பவர் பின்னு. இதில் நான் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணலங்கிறதுனால 2த்தையும் ஒன்றா ஜிப் டை பண்ணிட்டேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரினா இந்த PCIe ஒயர் இருக்குல்ல, இதை இருந்துட்டு கேபினட்டோட சென்டரில் ஹெச்டி ஆடியோ அண்ட் USB 2 ஒரு வழியாக விட்டுருப்போம்ல, அதே வழியாக விட்டு யூடியூப்பில் ஒரு டைமு உங்களோட கிராஃபிக்ஸ் கார்டுக்கு எப்படி அந்த ஒயரை சொருகணுங்கிறத பார்த்து சொருவிக்கிங்க. கிராஃபிக்ஸ் கார்டை லேட்டராக தான் அப்கிரேட் பண்ணுவீங்கன்னா PCIe ஒயரை மட்டும் தனியாக ஜிப் டை போட்டுக்கிட்டு அப்புறம் மற்ற எல்லா ஒயரும் எந்தெந்த ஒயர்லாம் நீட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கோ ஒவ்வொரு ஒயரையுமே மடித்து ஜிப் டை போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கேர்ஃபுல்லாக கட்டி அந்த எஸ்எம்பிஎஸ் இருக்க கேப்பில் இருந்துட்டு வச்சுருங்க. ஃபைனல் அவுட்புட் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுதான் CPUவோட ஒயர். மேலேருந்து இங்கே வந்து மதர் போர்டு ஒயருக்கு அடியில் போயிருக்குங்களா, அதே நேரத்தில் பேக் சைடு ஒயரும் அது கூடவே தான் வந்திருக்கும். அப்புறம் ARGB ஒயர் இருந்துக்கிட்டு மேலே டாப் சைட்லேருந்து கீழே அந்த சென்டர் ஹோலுக்கு வந்திருக்கும். அடுத்து ஏர் கூலரோட ஃபேன் ஒயரை மேலேருந்து ஃபஸ்ட்டு ஜிப் டையில் டைட் பண்ணிவிட்டு திரும்ப ஃபஸ்ட் ஹோல் வழியாக உள்ளே விட்டு உள்ளார கனெக்ட் பண்ணிருப்போம். கேபினட்டோட டாப் சைட்லேருந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஜிப் டையில் இருந்துக்கிட்டு
மேலேருந்து 3 பட்டை ஒயர் வந்திருக்கு. ஒன்று ஒன்று மேலே சரியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதனால தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. கசாமசான்னு வச்சா நல்லா இருக்காது. அதில் 3 பட்டை ஒயரும் ஒரு ஃபேனோட ஒயரும் இருக்குது. அங்கேருந்து கீழே வந்துடுது. செகண்ட் ஜிப் டையில் மேலேருந்து 3 ஒயர் வந்துச்சு. அது கூடவே ஃப்ரண்ட் சைடோட டாப் அண்ட் சென்டர் ஃபேனோட ஒயரும் சேர்ந்து, அது கூடவே USB 3 ஒயரும் சேர்ந்து மொத்தம் 6 ஒயர்னு இருக்குது. இந்த USB 3 ஒயரை பாருங்கள், ரொம்ப மொத்தமாக இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஹோல் வழியாகவே எடுத்தோம்னா அந்த ஒயரே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கீழ் வழியாக விட்டு செகண்ட் ஹோலில் எடுத்து அந்த ஃபேனோட ஒயரோடு சேர்த்து அந்த 3 இந்த 3 சேர்த்து மொத்தம் 6 ஒயரை இந்த செகண்ட் ஜிப் டையில் லாக் பண்ணிட்டோம். அடுத்து தேர்டு ஜிப் டை. இதில் இருந்துட்டு ஃப்ரண்ட் பேனலோட ஒயர் மேலேருந்து கீழே வந்து திரும்ப போய்ட்டு ஒரு வளைஞ்சு இதே வழியாகவே வந்து அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ மொத்தம் இங்கே ஃபஸ்ட்டு ஜிப் டைலேருந்து வந்த 3 ஒயரு, செகண்ட் ஜிப் டைலேருந்து வந்த 3 ஒயர் 6 ஒயரு, அப்புறம் ஃப்ரண்ட் பேனலில் ஃப்ரண்ட் சைட்லேருந்து ஒரு ஃபேனோட ஒயர் வந்திருக்கும், அதோட ஒரு ஒயரு 7 ஒயரு. இதே திரும்ப மடித்தோம்ல, அதனால் 8 ஒயருன்ற கணக்கில் இருந்துக்கிட்டு இந்த இடத்துல லாக் பண்ணிருப்போம். அடுத்து இந்த USB 3 ஒயர் இருக்குல்ல உரண்டையா, இதை மட்டும் கொண்டு போய் அப்படியே வளைச்சி அந்த இடத்துல சாட்டாவோட டேட்டா பின்னையும் அதையும் சேர்த்து ஜிப் டை போட்டு லாக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும். ஏன்னா இதை லாக் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த கேபினெட்டை இருந்துட்டு வச்சு அழுத்தி க்ளோஸ் பண்ணும்போது அந்த கேபினெட்டில் ஒரு 4 பார்ட் இந்த மாதிரி இருக்கும். அது அந்த ஒயரை அப்படியே சேர்த்து ஒரு மாதிரி வெட்டுற மாதிரி அழுத்தி இது பண்ணும். ஃபஸ்ட்டு டைம் நான் பண்ணும்போது அந்த இடத்துல ஜிப் லாக் பண்ணாமல் உங்களுக்கு இப்போ செகண்ட் டைம் கழட்டி காட்டும்போது தான் அதையும் நான் நோட் பண்ணேன். இந்த USB 3யும் அப்புறம் சாட்டாவோட ஒயரும் இந்த 3வது கேப்லேயே உள்ளே போய்ட்டு உள்பக்கமாக ஒயரை கனெக்ட் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட்டு USB 3 ஒயரும் HD ஆடியோ ஒயரும் மட்டும் அதுலேருந்து மீதி இருக்கும். அது அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து மதர் போர்டோட சென்ட்ரல் ஹோல் வழியாக உள்ளே போய்ட்டு ஆப்போசிட் சைடில் கனெக்ட் பண்ணிருப்போம். லாஸ்ட்டாக மதர் போர்டோட 24 பின் இருந்துக்கிட்டு எல்லா ஒயருக்கும் மேலே இருக்கிற மாதிரி 2 இடத்துல ஜிப் லாக் பண்ணி இந்த இடத்துல வளைச்சி அந்த இடம் வச்சுருவோம். கடைசியாக எல்லா ஒயருமே இருந்துட்டு மடித்து ஜிப் டைலாம் போட்டு இந்த இடத்துக்குள்ளார உள்ளார வச்சிட வேண்டியது தான். ஹார்ட் டிஸ்க்கு, SSD, எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரு எல்லாத்தையும் உள்ளார வச்சிட வேண்டியது தான். லாஸ்ட்டாக அந்த சாட்டா USB அந்த 2 ஒயருமே இருந்துட்டு லைட்டாக தள்ளிக்கிங்க. எந்தெந்த ஒயர்லாம் அந்த ஓரத்தில் இருக்கோ அதை கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக தள்ளிக்கிட்டு பேக் பேனலில் எடுத்து மூடிடலாம். பேக் பேனலில் மூடும்போது இதில் காட்டுற மாதிரி சரியாக வச்சு லைட்டாக அழுத்தி பிடிச்சி ஒரு தள்ளிங்கன்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான். அழுத்தி தள்ளினதுக்கப்புறம் இந்த மாதிரி சைடில் இருந்துட்டு லைட்டாக தூக்கி பாருங்கள். அது இருந்துட்டு ஆடில் கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் இதிலேருந்து கழுவின 2 நட்டையும் டாப் சைட்லேயும் பாட்டம் சைட்லேயும் போட்டு ஸ்க்ரூ பண்ணிவிடுங்க. இந்த மொத்த வீடியோவில் இந்த CPU ஒயரில் மட்டும்தான் டவுட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் சின்ன குச்சி மாதிரி இருக்கிறது மதர் போர்டு சைடு பார்த்த மாதிரியும், லாக்கிங் மெக்கானிசம் மதர் போர்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் பார்த்து சொல்லிக்கிங்க. அவ்வளோதான். லாஸ்ட்டாக CPU, மதர் போர்டு அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டோட ஒயர்லாம் நல்லா டைட்டாக ப்ளக் பண்ணிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு டெம்பர் கிளாஸில் இருக்க 2 சைடு இருக்க பேப்பரையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது தேவையில்லாததுங்கிறதுனால அந்த பிளாஸ்டிக்கை நான் ரிமூவ் பண்ணல. அதே சமயம் அது தவிர கீழே விழுந்து உடஞ்சிச்சின்னா பீஸாக நொறுங்கிடும். ஸோ அது ஒட்டிக்கிட்டே 100 நாள் நொறுங்கி போட்டுறேன். நான் அப்படியே விட்டுட்டேன். எல்லாத்தையும் சரியாக பண்ணதுக்கப்புறம் PC ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி SMPSோட ஒயரை சொருவீங்களா, அதை முதல்ல சொருவிட்டு அதுக்கப்புறம் சாக்கெட்டில் சொருவி சுவிட்சை போடுங்க. நீங்கள் மட்டும் சாக்கெட்டில் சொருவி சுவிட்சை போட்டு அதுக்கப்புறம் சொருவிங்கன்னா PCயே புகஞ்சிரும். நிறையா யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக இதுதான் என்னோடய PC பில். இதில் என்னடா முன்னாடி சைடும் டாப் சைட்லையும் ஏதோ துணி மாதிரி போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் ரூமில் அதிகமாக டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் சைட்லேயும் டாப் சைட்லேயும் அடைச்சிட்டோம்னா அந்த வழியாக டஸ்ட் என்ட்ரு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டேன். அது நல்லா ப்ரீத்தபிளான கிளாத் தான், அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த வயரையாவது தப்பான இடத்துல ஜிப் டை பண்ணி பத்தாமல் போயிருந்ததுன்னா பிளேடு இந்த மாதிரி ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்லாம் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஜிப் டையை எப்படி அன்ஜிப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோ இருக்கும். அதை பார்த்து ப்ராப்பராக அன்ஜிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு PCயை எப்படி பில்ட் பண்ணுறதுங்கிற வீடியோவும், அதுக்கு அடுத்ததாக புதுசாக பில்ட் பண்ண PCயில் எப்படி Windows 11 இன்ஸ்டால் பண்ணி என்னென்ன ட்ரைவர்லாம் அப்டேட் பண்ணுங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணிக்கோங்க.